நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கதிர் இருக்கார்ல, கதிரை வந்து மாயா நம்ம தனம் 2 பேருமே களத்துல இறங்கி அதிரடியா காப்பாத்துறாங்க. கார்த்திக் வந்து ஆப்பு வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கோயிலுக்கு வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் அதுக்கடுத்தான 2 பேருமே பின்னாடியே வந்து கார்த்தி வந்து 2 பேர் வந்து ஜோடியாக கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா, அங்கே வச்சே வந்து கதிர் உன்னோட கதையை முடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோயிலில் வந்து ஜானகி மாயா 2 பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதிர் தன்னை வந்தோடனே பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா இப்போதாம்மா அவர் வந்து வேலைக்கு கிளம்புனாரு, நீங்கள் கூப்பிட்டோடனே அப்படியே இங்கே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாத்த நான் வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் லேட் ஆயிரும்ல, அதனால தான் நான் வந்து கோயிலில் வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போயிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு தெப்பக்குளத்து சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. குளத்துல வந்து லேசாக வந்து கால் நனைச்சிட்டு அப்படியே போகலாம், கோயில் வரைக்கும் வந்தாச்சு, தெப்பக்குளத்தை வந்து கால் நனைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கால் நனைக்காங்க. அந்த தெப்பக்குளத்துக்கு வர்றதை வந்து அந்த பக்கம் கார்த்தி வந்து பார்த்துட்டாரு. இதுதான் நமக்கு சரியான நேரம், தெப்பக்குளத்துக்குள்ளே இறங்கி கதிரை வந்து உள்ளே மூழ்கடிச்சு சாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே அந்த பக்கம் இறங்கி அவர் நீந்தி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து லேசாக காலை வந்து உள்ளே கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. போனவனையுமே காலை பிடிச்சி உள்ளே வந்து இழுத்துட்டாங்க. கதிர் வந்து தத்தளிக்காரு மேலே, யாரா அது உள்ளே இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து கதிர் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனமும் டக்குன்னு எதுவுமே யோசிக்காமல் உள்ளே இறங்கி அந்த இடத்துல கதிரை வந்து கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துடுறாங்க. மாயா அதுக்கடுத்து தனம் 2 பேருமே சேர்ந்து அந்த பக்கம் கதிரை இழுத்தவொடனே கார்த்தியால் ஒன்றும் செய்ய முடியல. 2 பேர் சேர்ந்து வெளியில் இழுத்துடுறாங்க. வெளியில் இழுத்தவொடனையும், கதிர் என்ன கதிர் என்னாச்சு, பார்த்து வந்திருக்க வேண்டாமா, நீ பாட்டில் உள்ளே விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா நான் என்ன லூஸாக உள்ளே விழுகிறதுக்கு, லேசாக காலை தான் தண்ணிக்குள்ளே வச்சேன், யாரோ என் காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது தெப்பக்குளத்துலேருந்து இழுத்தாங்களா, யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியல, தண்ணிக்குள்ளே இருந்து இழுக்கும்போது எப்படி அடையாளம் தெரியும், ஆனால் யாரோ என் காலை பிடிச்சி இழுத்தாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜானகி வந்து பதறி போய், சரி வாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட் நிற்க வேண்டாம், வாங்க இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து அதுக்கு அடுத்த கரையில் வந்து கார்த்தி ஏறி தப்பிச்சிடுறாரு. இனிமேல் வந்து இவன் கதையை முடிக்கிறதுக்கு வேறு என்ன வழி இருக்கும், இங்கே வந்து தப்பிச்சிட்டானே, எப்படியோ வந்து நம்ம கையில் இருந்து தப்பிச்சு போயிட்டான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கிட்டு வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க. எப்படியாவது வந்து இவங்க 2 பேரும் நல்லா வாழணும், இவங்களை வந்து யாரோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயாவுக்கு வந்து மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுது, இது கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும், சரி இப்போதைக்கு சொன்னால் பயந்துருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லிங்கம் வந்து சாரு வந்து கூப்பிட்றாங்க. ஏம்மா வாமா உடனடியாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்தவொடனே இந்தா காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் வந்து காசு கொடுக்காங்க. என்னப்பா இவ்வளோ காசு ஏது, நீ உடனே ரெடி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த புவனேஸ்வரி கிட்ட இருந்து சுருட்டினா தான், சரி அதை விடு, நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், இது நான் சொல்லலை, புவனேஸ்வரி தான் இந்த ஐடியா சொல்லியிருக்கு, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இந்த விஷயத்த நீ மெயினாக போய் உங்கள் அத்தை அதாவது பத்மா இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயத்தை என்னென்னு சொல்லுங்கப்பா, அதுக்கடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு, கல்யாண நாள் வரைக்கும் வந்து இந்த கல்யாணத்தை இழுக்க வேணாம், நான் புதன்கிழமை வந்து உனக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பேசி முடிக்கிறாங்கல்ல, அப்போயே வச்சு அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், தயவுசெய்து வந்து கல்யாண நாள் வரைக்கும் இழுக்காதீங்க, அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் பேசி முடித்து சீனு கையால் தாலியை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க, அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, நானே வந்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா இப்போயே வந்து தாலி கட்ட சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம பண்ணுற விஷயம் வந்து மாயாவுக்கு தெரியாத வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும், அவள் மட்டும் மோப்பம் முடிச்சிட்டானா அவ்வளோதான், அதுக்கடுத்து நம்ம பிளான் எல்லாம் ஒரே அடியாக வந்து மண்ணாக போயிடும், தயவுசெய்து வந்து நான் சொல்கிறத கேளு, இப்போதைக்கு வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து தள்ளி போட வேண்டாம், சீக்கிரமாக வந்து சீனு கையால் வந்து தாலியை உன் கழுத்தில் கட்ட வைக்கிறதுக்கான வேலையை பார்க்க சொல்லு, அதை வந்து புதன்கிழமையே முடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து இது எப்படி போய் முடிய போகுதுன்னு நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்களும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு பிளான் போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் தான் பிளான் போட்டோம்ல, கண்டிப்பாக வந்து என்னை விட உங்கள் அத்தை இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் வந்து அதுவே பார்த்துக்குறோம் சரியா, இந்த காசை ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து புதன்கிழமை நகையெல்லாம் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.